கொடி எப்படி தடைச்சுவியா? புலி கொடி தடைச்சுவியா? இது என் கொடியா இல்ல எங்க அண்ணன் கொடியா? என் பரம்பரை கொடியை பிடிக்க ஏன் தடை போடுறது? இதெல்லாம் சேட்டை தானே. ஏன் செய்யறீங்கன்னு பில்லி அடிச்சு கேட்டா அங்கதான் பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அது ஆகா அருமைங்கிறீங்க, அதே நான் சொன்னா செய்கிறீங்க. இப்ப முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்ப பேசுவோம். யூடியூப்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு எல்லா சேனலுக்கும். உங்களோட கொடி தடை செய்யப்பட்ட கொடி நீங்க எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க. யாரு? யூடியூப்ல இருந்து எல்லா சேனலுக்கும் உங்களோட கொடி உங்களோட செய்தி போடுறப்ப அந்த மாதிரி லீகலா உங்களுக்கு அது மாதிரி வந்து உங்க சேனல்ல எனக்கு யாருக்கும் வரல, எங்களுக்கு வரல. 13 வருஷமா அதான் கொடி இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் இத்தனை லட்சம் வாக்கு பெற்று 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இப்பதான் கொடி எப்படி தடைச்சுவியா? புலி கொடி தடைச்சுவியா? இது என் கொடியா இல்ல எங்க அண்ணன் கொடியா? எங்க முன்னோர்கள் கொடி கரிகால் சோழன் கொடி அது, இல்ல எங்க அருண்மொழி சோழன் கொடி அது, அரசேந்திரன் கொடி அது. என் பரம்பரை கொடியை பிடிக்க ஏன் தடை போடுறது? இதெல்லாம் சேட்டை தானே. சும்மா ஏதாவது பொழுது போகலைன்னா அந்த மாதிரி ஏதாவது கிளப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயார், நாம் தமிழர் தயார்னு புரிஞ்சுக்கிறோம். கூட்டணியா தனித்து போட்டியா? ஏன்னா எல்லா தேர்தலுமே நாம் தமிழர் தனித்து போட்டி தான். வரக்கூடிய தேர்தலையும் தனித்து போட்டின்னு ஒரு உறுதியை போய் சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொல்றேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எங்களுக்கு இது நானா இந்த கட்சி ஆரம்பிக்கல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை எங்க அண்ணன் தூக்கி சுமந்தார், எங்களுடைய தலைவர். அவர் அந்த கனவை அவர் சுமந்த கனவையும் சேர்த்து நாங்க சுமக்கிறோம். உலகம் பூரா இருக்க இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள். இப்ப எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறது எங்க தாத்தாவுடைய கனவு. குடிதலி கோல வச்சு மாநில மன்னன் அடிதுளி நிற்கும் உலகன்ட்டு உங்களுக்கு தெரியும். அது எங்க வள்ளுவ பெருமகனார். இப்ப அந்த மாதிரி எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு இருக்குது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும்ங்கிறது. வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். அதுக்கு ஒரு கனவு இருக்கு. எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும், என் மருத்துவம் எப்படி இருக்கணும், நீரை எப்படி சேமிக்கணும், வேளாண்மை எப்படி செய்யணும், இதெல்லாம் இருக்குது. அதை யாரோட சேர்ந்து அண்ணன் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நான் வேளாண்மை அரசு பண்ணினா சிரிக்கிறீங்க. பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு. ஏன் செய்யறீங்கன்னு பில்கேட்ஸ் கேட்டா அங்கதான் பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அது ஆகா அருமைங்கிறீங்க, அதே நான் சொன்னா சிரிக்கிறீங்க. ஒரு தடவை நான் வெள்ளையா இருந்து இங்கிலீஷ்ல பேசணும் போல இருக்குது. அது ஒரு கொடுமை இருக்குது. அதை நிறைவேற்றணும்னா அது என்னுடைய கனவை நிறைவேற்றணும், நான் தான் நிறைவேற்றணும். புதிய கட்சிகளோட வரவு இருக்கு 2026ல. உங்களோட சிந்தனைகளோட ஒத்து போகக்கூடிய கட்சியா புதிய கட்சின்னு என்ன இருக்கு? என் தம்பி ஆரம்பிக்கிறாரு, 26 இப்ப ஆரம்பிக்கிறாரு, செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு அது அந்த நேரத்துல பார்க்கணும். ஏன்னா இப்ப முடிவு இது குறித்த முடிவை என் தம்பி தான் எடுக்கணும். அது அப்ப பேசுவோம். அந்த தம்பி தான் எடுக்கணும்னா அப்புறம் நீங்க அதை பேசி பயன் இல்லை. அது அப்புறம் பேசுவோம்.